புஷி ஆனந்த் வந்து இப்போ மதுரைக்கு வந்து தளபதி வராரு அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. சொல்லி இங்க வந்து 10,000 பேர் கூடணும். நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ 10 பேரோட வராத. விஜய் 84 பேரோட வந்துரு அப்படின்னு தும்பலத்தினாலோட பேசி கம்பளத்தி இதோட வந்துரு அப்படின்னு சொல்லி பேசி வர சொல்றான். ஒரு பெருங்கூட்டமா வந்துருங்க. கோயம்புத்தூர் சர்க்கிளுக்கு எல்லாம் மாவட்ட சர்க்கிள் பூரா போனப்பட்டு 3 நாள் 4 நாள் பஸ் எடுத்துரு. என்னமா பண்ணு. கட்சியிலேருந்து ஒத்த காசு வராது. நீ பண்ணணும். இல்லைங்க, அவங்க கூட்டத்துக்கு வரல, அவரு படப்பிடிப்புக்காக போறாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து விஜய் படப்பிடிப்புக்கு போனதே இல்லைல்ல. முறையா படம் நடிக்கிறேன்னு 68 படம் நடிக்கும் போது தமிழ்நாட்டில் அவர் போகாத ஊர் உண்டா? புஷி ஆனந்த் விஜய் நாலேஜ் இல்லாம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய நடிகை கீர்த்திஸ்வரருடைய திருமணத்துக்கு போனார்ல, அப்ப ஏர்போர்ட்ல இருந்து கூட்டம் வரலையே, ஏன் வரல? இல்லங்க, இது விஜய் விஜய் அதை எதிர்பார்க்கல. சொல்லல நீங்க, விஜய் எதிர்பார்க்கல, புஷி ஆனந்த் இதை செய்யறாரு. அப்படி என்னன்னா விஜய் போனாலே கூட்டம் கூடுதுன்னு விஜய் கிட்ட காட்டுறதுக்காக புஷி ஆனந்த் போன்றவர், அதான் சொல்றேன். விஜய் தன் கூட இருக்க நபர்களால் அவர் ஏமாற்றப்படுறாரு. நீங்க போய் நின்னா போதும், தளபதி வந்துருவாங்க, நீங்க போறேன்னு சொன்னா போதும் வந்து குமிஞ்சுறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் தளபதி. அப்ப அவருக்கு ஒரு பொதுமக்கள், அப்ப நம்ம வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் போல இருக்க அப்படிங்கிற ஒரு அது தவறான அரசியல். நான் விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுவதையோ அவர் போய் நிற்பதையோ அது நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவர் போனா கூட்டம் கூட தான் செய்யும். இந்த நீங்க விஜய் வராருன்னா இந்த ஆபீஸ்ல 50 பேரும் போயிடுவான். விஜய் பார்க்க போட்டோ எடுக்கணும், போய் செல்ஃபி எடுக்க போயிடுவான். அதுல மாட்டுக்கிறது இல்லை. நம்மளும் போய் விஜய் பார்ப்பணும் போக தான் செய்வோம். அதுல மாட்டுக்கிறது எல்லாருக்கும் ஒரு இதுல ஒரு கிரேஸ் இருக்கத்தானே செய்யுது, அது போவான். ஆனா இது ஃபோர்ஸ்ஃபுல்லா வர வைக்கப்படுது. இந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான மக்களுக்குமே பேராபத்தான அரசியல். இதை காட்டுவது. அப்ப நாளைக்கு மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, ஒரு இஷ்யூவை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அவருக்கு எப்படி கூட்டம் கொடுத்துன்னு அவருக்கு தெரியல. அப்ப நாளைக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க. எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை தெரியாம மறைக்கிறாங்களோ, அப்புறம் ஊடகத்துல வந்து பெரிய பெரிய சர்ச்சையான பிறகுதான் அவர் அதில் தலையிடுறாரு ஒழிய, நேரடியா வந்து அவருக்கு தமிழ்நாட்டுல உண்மையில என்ன பிக்சரு, ஒரு பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, நாளைக்கு விஜய்க்கும் அதுதான் நடக்கும். அது தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். அதை மட்டும் வைத்துக்கொண்டு, ரசிக பின்பத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருத்தர் மக்கள்கிட்ட இறங்கி வந்து அவர் ஓட்டை பறிச்சுட்டு போறாரு அப்படின்னா, அப்ப இதுவரைக்கும் மக்களுக்காக நின்னவன், ஜெயிலுக்கு போனவன், மக்களுக்காக களத்துல நின்னவன், அப்ப அவன்லாம் யாரு? முட்டாள் தானா? முட்டாளா?